வெல்கம் டு Oracle Apex Tapil. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிம்பிள் வேலிடேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்தடுத்து என்ன வீடியோ அடுத்தடுத்து என்ன வேலிடேஷன் அப்படிங்கிறத நம்ம காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இது கீழே டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதோட சப் டைப் வந்து ஃபோன் நம்பர் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி கேரக்டர் அடிச்சு சேவ் பண்ணால் இது வந்து மஸ்ட் வேலிட் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்து இமெயில் ஐடியை வந்து நான் உங்களுக்கு வேலிடேட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இமெயிலில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட். ஸோ இமெயில் பாருங்கள், உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வேலிடேட் ஆகுது. இமெயில்னால் உங்களுக்கு வந்து அட்டு சிம்பிள் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போடணும். ஓகேங்களா? gmail.com அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணால் இது ப்ராப்பர் மெயில் ஐடி. ஓகேங்களா? இப்போ .comக்கு அப்புறம் ஒரு டாட் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து இன்வேலிட் மெயில் ஐடி, உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகாது. oracleapex.com அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 அட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பராக இந்த வேலிடேஷன்லாம் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ ஃபோன் நம்பர் வேலிடேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சாட் ஜிபிடி போகலாம். ஓகே, ஃபோன் நம்பர் வேலிடேஷன் எக்ஸ்பிரஷன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வந்து இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, இந்த ஃபோன் நம்பரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ டெக்ஸ்ட்னே வச்சுக்கிறேன், ஒரு வேலிடேஷன். ஓகே, கிரியேட் வேலிடேஷன். இந்த வேலிடேஷனில் ஐட்டம் மேட்ச் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபோன் நம்பர், ஃபோன் வேலிடேஷன். ஓகே, ஃபோன் நம்பரில் எந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக வந்திருக்கு, அதை நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இது பேசிக் இன்டர்நேஷ்னல் ஃபோன் நம்பர். ஓகே, அடுத்து வந்து இது யூஎஸோட ஃபார்மெட்டு. ஓகே, இந்தியாவோட ஃபார்மெட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரியை சொல்லலாம். இந்தியா, துபாய், யூஎஸ்ஏ ஃபோன் நம்பர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வேலிடேஷன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இந்தியா, துபாய், யூஎஸ் இந்த 3க்கும் சேர்ந்த மாதிரியான இது. ஓகே, ஓகே, இந்த எக்ஸ்பிரஷனை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ரிட்டன் எரர் டெக்ஸ்ட் அப்படின்னு போடுறதில்ல, இது வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஃபோன் உங்களோட எக்ஸ்பிரஷன் மட்டும் இங்கே கொடுத்தா போதும். ஸோ இதை நான் கொடுத்துட்டு நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன்.
ப்ளீஸ் என்டர் ப்ராப்பர் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே ஓகே இப்போ நம்ம ஃபோன் நம்பர் வந்து வேலிடேட் பண்ணுறோம். நமக்கு வந்து மெசேஜ் வருது +959785985937 அந்த மாதிரி கொடுத்தா ஃபோன் நம்பர் இந்தியாவோட ஃபார்மெட்டில் வந்து +91 வரலாம். இப்போதான் நம்மளுக்கு வந்து ஸோ அதிலே அடிக்குது. ஓகே ஓகே ஸோ நம்மளுக்கான இன்புட்ஸ் எல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி வருது. ஓகே நாட் வேலிட் அப்படின்றது இது வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ட்ரூ இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே நம்ம பண்ணுறோம் PLSQL எக்ஸ்பிரஷன் ரிட்டர்ன் இது வேலிடாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் நல் எல்ஸ் என்ன பண்ணுறான் என்டர் ப்ராப்பர் ஃபோன் நம்பர் எப்படி ஒரு மெசேஜ் கொடுக்குறோம். P4 அப்படிங்கிறது ஓகே ஓகே சேவ் ரன் ஆப்ஷனல் தான். ஸோ இது வந்து வேலிட் இந்தியா +1 இது இன்வேலிடு யூஎஸ் நம்பர் சாம்பிள் நம்பர் இருக்கு. ஓகே ஸோ இந்த நம்பர் வந்து யூஎஸோட நம்பர் பாருங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து நமக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்குது. ஓகே ஓகே ஸோ நம்ம வேலிடேஷன் இமெயில் எப்படி வேலிடேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஃபோன் நம்பர் எப்படி வேலிடேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேங்களா ஸோ இது வந்து நல்லா இருந்தால் தான் அதாவது எரர் இருந்தால் தான் நம்மளுக்கு இது பண்ணணும். இது நல்லா இது வேலிடாக இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் நல் அப்படின்னு போட்டுக்கலாம். வந்து ரிட்டர்ன் ஓகே ரிட்டர்ன் நாள் நல் அப்படின்னு போட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் அடிச்சுட்டு நம்ம சப்மிட் பண்ணும்போது இது ப்ராப்பர் ரெக்கார்டு அதனால நமக்கு வந்து எரர் மெசேஜ் வராது ரிட்டர்ன் ஆயிடும். நீங்கள் அடிஷ்னலாக நிறைய நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ அது வந்து இன்வேலிடாக மாறிடும். ஓகே இது போட்டிங்க அப்படின்னா இது வேலிடாக இருக்குது. ஸோ நம்ம ஃபோன் நம்பர் எப்படி வேலிடேட் பண்ணுறோம் அப்புறம் வந்து இமெயில் ஐடி எப்படி வேலிடேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த செஷனில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகே நம்ம அடுத்த அட்வான்ஸ்டாக அடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா இது வந்து பேஜ் லெவலில் எப்படி வேலிடேஷன்லாம் பண்ணுறது ப்ராசஸில் எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே தேங்க்யூ.